வணக்கம். ஃபேஸ்புக் பயன்படுத்தக்கூடிய நபரா நீங்கள்? அப்படி என்றால் இன்றைய பதிவு உங்களுக்கானது. இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே நம்ம ஃபேஸ்புக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ஃபேஸ்புக்கை பாதுகாப்பாக தான் நாம் பயன்படுத்துகிறோமா என்பது தான் கேள்விக்குறி. ஃபேஸ்புக்கை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாருடைய கனவுமே ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணுங்கிறது தான். அப்படி பார்த்து நம்ம கட்டக்கூடிய ஒரு வீட்டில் உள்ள நுழையக்கூடிய அனுமதியை யாருக்கெல்லாம் கொடுப்போம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வரலாம், நம்ம நண்பர்கள் வரலாம். அதை தவிர்த்து மூணாவது மனுஷங்களா இருந்தாலும் இல்லை ஏன் பேர் தெரிந்த ஒரு பால்காரனோ தபால்காரனாக இருந்தால் கூட வீட்டுக்கு வெளியிலவே நிறுத்திடுவோம், யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம். இதே விஷயங்கள் தான் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பண்ணணும். யாரை உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு தூங்கும் போதும் சரி இல்லை எங்கேயாவது வெளியில் போகும்போதும் சரி தினம் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரு பூட்டு போட்டு அந்த வீடு பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்வீர்கள். இதே போல தான் ஃபேஸ்புக்கில் எந்த சேஃப்டி எந்த செக்யூரிட்டியை நாம் எனேபிள் பண்ணி அது பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸ்புக் பாதுகாப்பானது ஆகிடும். இதை எவ்வாறு செய்ய வேண்டும்? ஃபேஸ்புக்குங்கிற இந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட டாப் ரைட் கார்னரில் இந்த 3 கோடுகள் தெரியும். இந்த 3 கோடுகள் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ண உடனே ப்ரைவசி ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். இதையே ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசின்னு வரும். இந்த ப்ரைவசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ எ ஃபியூ இம்பார்ட்டன்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைனா ப்ரைவசி செக்அப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 4-5 குட்டி லோகோ இருக்கும். இதில் ஹவு பீப்புள் கேன் ஃபைண்ட் யூ இன் ஃபேஸ்புக்குங்கிற அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது இப்போ என்னன்னா, பிறர் எவ்வாறு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பீர்கள் என்பதை பார்க்க முடியும், அதுதான். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதில் 3 விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில், சர்ச் என்ஜின் அப்படின்னு இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும். இதில் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம்? பேசிக்கலி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாம், இல்லை நண்பர்களுடைய நண்பர்கள் கொடுக்கலாமே தவிர 3வது மனிதர்கள் யாரும் கொடுக்கக்கூடாது. இதுக்காக நீங்கள் அதில் எவ்ரி ஒன்ங்கிறத கிளிக் பண்ணாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் ஃபோன் நம்பரையோ இமெயிலையோ யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது எவ்ரி ஒன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி மீ, யார் வேணாலும் பார்க்கலாம், நண்பர்களுடைய நண்பர்களும் பார்க்கலாம், நண்பர்கள் பார்க்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அது உங்களுடைய பர்சனல் திங், அதனால் அதை மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒன்லி மீங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து சர்ச் என்ஜின் வரும். சர்ச் என்ஜின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷனை கூகுள், யாஹூ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் மூலமாக யாரோ ஒருத்தர் உங்களுடைய பெயரை டைப் அடித்து பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் எடுத்து காமிக்கலாமான்னு கேட்குது. அந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்குங்கிறது நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட மட்டும் கனெக்டடாக நீங்கள் பயன்படுத்திக்கிற நபராக இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. இது 3த்தையும் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பிறர் ஃபேஸ்புக்கில் உங்களை பார்ப்பது ஒன்லி தெரிந்த நபர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள், தெரியாத நபர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது என்பதை உறுதி செய்யலாம். இப்போ இதில் அடுத்தது இந்த பிரைவசிக்குள்ள ஹவு டு கீப் யுவர் அக்கவுண்ட் செக்யூர் அப்படின்னு ஒரு லோகோ இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். Turn on login alert, your personal password, turn on 2-factor authentication. இதுதான் சேஃப்டி பேராமீட்டர். ஸோ இதில் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. முதல் விஷயம் டேர்ன் ஆன் லாகின் அலர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபேஸ்புக், மெசஞ்சர், இமெயில் இப்படின்னு இருக்கும். இது 3த்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணியோ இல்லை நீங்கள் மறந்துட்டு இல்லைனா உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியாமல் நீங்கள் யாருக்கோ சொன்னதை ஏதோ ஒரு ஃபோன்லேயோ வேற ஒரு லேப்டாப் மூலமாக அவர் திருட்டுத்தனமாக ஆக்சஸ் பண்ணால் அது எப்போ உங்களது எந்த டைமில் லாகின் பண்ணி இருக்கு அப்படிங்கிற தகவலை எடுத்து கொடுத்துடும். ஸோ அதனால் இதை 3த்தையும் ஆன் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாரும் சேஃபாக வச்சுருப்பீங்க. அது ஒரு நல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டாக வைங்க. அதுக்கு அடுத்து 2-factor authentication
இதையும் வந்து ஆன் பண்ணுங்க. இதை ஆன் பண்ணீங்கன்னா உடனே மேனேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மேனேஜ்ல எந்த மாதிரி வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இதுல டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் SMS அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதோ லாகின் பண்ணுறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களோட பெயரை மிஸ்யூஸ் பண்ணி திருட்டுத்தனமாக லாகின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். எனவே மூன்றாவது மனிதர் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் செய்வதன் மூலம் ஃபேஸ்புக் என்பதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதை நீங்கள் உறுதி செய்யலாம். நன்றி.